நாங்கள் டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் இப்பொழுது மிகவும் ஆர்வத்துடன் இந்த ஃப்ளட்டர் ஜேர்னியினை கற்றுக்கொண்டு வருகின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எமக்கு இப்பொழுது எமது அப்ளிகேஷனின் ஹோம் பேஜின் யூஐயினை தயாரிக்க வேண்டும். நாங்கள் இந்த ஹோம் பேஜின் யூஐயினை தயாரிப்பதற்கு முன்னர் ஆரம்பத்தில் எமது அப்ளிகேஷனின் ரவுட்டரினை செட்டப் செய்வோம். உங்களுக்கு நாங்கள் கோ ரவுட்டரினை யூஸ் செய்கின்றோம் என்று தெரியும். இந்த ஃப்ளட்டர் கோ ரவுட்டரினை செட்டப் செய்து எமக்கு மிகவும் எளிதாகவும் மிகவும் ஆப்டிமலாகவும் நேவிகேஷனினை செட்டப் செய்ய முடியும். நீங்கள் இந்த செக்ஷனிற்கு புதியவராக இருந்தால், கோ ரவுட்டர் பற்றி அதிக நாலேஜ் இல்லை என்றால், தனியாக கோ ரவுட்டர் பற்றி இருக்கின்ற செக்ஷன்களை செய்து வைத்துள்ளேன். அதை எமது பிளேலிஸ்ட்டுக்கு சென்று பாருங்கள். நான் கோ ரவுட்டர் தொடர்பாக அறிய வேண்டிய அனைத்து விடயங்களையும் அந்த செக்ஷனில் கவர் செய்துள்ளேன். எமது யூனிட் 4இன் முதல் சாப்டர்ஸ்களுக்கே அந்த விடயங்களை தொடர்புடையவை ஆகும். அவற்றை நீங்கள் மீண்டும் ரெஃபர் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு கோ ரவுட்டரினை சரியாக கான்ஃபிகர் செய்து எமது ஃபில்டர்ஸினை ஆட் செய்வது என்று பார்ப்போம். உங்களுக்கு இங்கு ஃபில்டர் சிப் என்ற எமக்கு கிடைக்கும் புதிய விஜெட்டுடன் வேலை செய்வது எவ்வாறு என்பதையும் நாலேஜாக பெற முடியும். ஆகவே நாங்கள் அதிகமாக கதைக்காமல் இந்த விடயங்களை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் முன்னருள்ள பாட்டில் எமது அப்ளிகேஷனுக்கு எஸ்விஜிக்களை இம்போர்ட் செய்து இவ்வாறு அழகான பாட்டம் நேவிகேஷன் பாரினை இம்ப்ளிமெண்ட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு இப்பொழுது சிறந்த ஐடியா ஒன்று இருக்க வேண்டும். உங்களுக்கு இவ்வாறு பாட்டம் நேவிகேஷன் பார் ஒன்றை தயாரித்தோம் என்பது தெரியும். ஆனால் நீங்கள் இங்கு இவ்வாறு எமது பாட்டம் நேவிகேஷன் பாரில் இருக்கின்ற ஐக்கன்களை எஸ்விஜியாக இம்போர்ட் செய்து சரியாக டைனாமிக்கலி கலர்ஸ் மாற்றுவது எவ்வாறு என்பதை புதிதாக கற்றுக்கொள்கின்றீர்கள். உங்களுக்கு நாலேஜ் ஒன்று கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நான் உங்களிடம் இப்பொழுது அப்ளிகேஷனின் ரூட்டிங்ஸினை செட்டப் செய்வது எவ்வாறு என்று கூறினேன். நாங்கள் கோ ரவுட்டர் பேக்கேஜினை யூஸ் செய்கின்றோம். நாங்கள் இப்பொழுது எமது ப்ரொஜெக்டிற்கு கோ ரவுட்டரினை எவ்வாறு சரியாக செட்டப் செய்வது என்று பார்ப்போம். நான் இந்த கோ ரவுட்டரினை செட்டப் செய்வது எவ்வாறு என்று தனியாக செக்ஷன் ஒன்றில் கற்பித்தேன். உங்களுக்கு அந்த விடயங்கள் பற்றி அறிய வேண்டும் என்றால் யூனிட் 4இன் முதல் லெசனில் நான் இந்த விடயங்களை கற்பித்தேன். நீங்கள் கோ ரவுட்டரினை யூஸ் செய்வதற்கு முன்னர் இந்த சீரீஸுடன் தொடர்ந்து இணைந்திருந்தால் ஆரம்ப செக்ஷனில் பப்ஸ்பெக் YAMLற்கு எமக்கு தேவையான பேக்கேஜஸ் அனைத்தையும் இன்ஸ்டால் செய்தோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் ஃப்ளட்டர் கோ ரவுட்டர் பேக்கேஜினையும் இன்ஸ்டால் செய்துள்ளோம் என்பதை பார்க்கலாம். நீங்கள் புதியவராக இருந்தால் ஃப்ளட்டர் கோ ரவுட்டர் என்று சர்ச் செய்து வரும் லிங்கிற்கு செல்லுங்கள். அந்த கோ ரவுட்டர் ஃப்ளட்டர் பேக்கேஜிற்கு சென்று முன்னர் போன்று இங்கு அந்த பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். இந்த வெர்ஷன் நம்பர்ஸ் போன்றவை மாறியுள்ளன. நாம் முன்னர் பயன்படுத்திய வெர்ஷன் இப்பொழுது இல்லை என்பதை பார்க்கலாம். வெர்ஷன் நம்பர் மாறியுள்ளது. இந்த பேக்கேஜஸ் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அது எந்த இஷ்யூவும் இல்லை. இப்பொழுது நீங்கள் இந்த டியூட்டோரியலினை பார்க்கும் பொழுது இந்த நம்பர் மாறியிருக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இதனை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். இன்ஸ்டாலிங் என்ற இடத்திற்கு சென்று இதனை காப்பி செய்து உங்கள் டெர்மினலில் ரன் செய்ய முடியும். நான் உங்களுக்கு இந்த விடயங்களை முன்னர் கற்பித்தேன். நான் அதனை மீண்டும் கற்பிக்கவில்லை. நீங்கள் கோ ரவுட்டரினை செட்டப் செய்வதற்கு முன்னர் உங்கள் பேக்கேஜினை பப்ஸ்பெக் YAMLற்கு இணைக்க வேண்டும். நான் இப்பொழுது ரூட்டிங்ஸினை செட்டப் செய்ய புதிய ஃபோல்டர் ஒன்றை இவ்வாறு தயாரிக்கின்றேன். நான் இதற்கு ரவுட்டர் என்று பெயர் கொடுக்கின்றேன். நான் ரவுட்டர் என்று அமைக்கின்றேன். நான் இங்கு எமது இந்த அப்ளிகேஷனின் முழுமையான யூஐயினையும் ஸ்க்ரீன்ஷாட்ஸாக ஃபிக்மா ஃபைலிற்கு இணைத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் என்பதை ஆரம்பத்தில் கூற வேண்டும். அதனால் நீங்கள் இந்த விடயங்களை அக்சஸ் செய்ய முடியும். உங்களிடம் இந்த யூஐக்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இவற்றை பார்த்தே இந்த யூஐனை இம்ப்ளிமெண்ட் செய்து வருகின்றோம். நாம் யூஐயிற்கு எமது நேரத்தை அதிகமாக வீணாக்கவில்லை என்பதை பார்க்கலாம். வீணாக்கவில்லை என்றால் நாங்கள் அதிக நேரம் செலவிடவில்லை. நான் யூஐனை கஸ்டமைஸ் செய்து அழகுபடுத்த முயற்சிக்கவில்லை. நான் இந்த பகுதியில் அல்லது இந்த அப்ளிகேஷனில் அதிகமாக ஃபங்க்ஷனிங் பகுதிகளையே டார்கெட் செய்தேன். நான் இப்பொழுது எனது ரவுட்டரினை கிரியேட் செய்தேன். நான் இதனுள்ளே புதிய ஃபைல் ஒன்றை router.dat என்று தயாரிக்கின்றேன். இப்பொழுது எமது ரவுட்டரினை இந்த பகுதியில் இங்கு செட்டப் செய்ய வேண்டும். நான் இங்கு கிளாஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் ரவுட்டர் கிளாஸ் என்று அழைப்போம்.
எமக்கு இப்பொழுது இதனுள்ளே கோ ரவுட்டரினை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது எவ்வாறு நாங்கள் சரியாக ரவுட்டிங்ஸினை அனைத்தையும் இதனுள்ளே இணைக்கலாம் என்று விளக்குகின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் இங்கு ஃபைனல் வேரியபிளாக ரவுட்டரினை தயாரிக்கின்றோம். ரவுட்டர் சமனாகும். நான் இந்த விடயங்களை முன்னர் கூறியதால் இங்கு செய்ய வேண்டியவற்றை சிறிது ஸ்பீடாக செய்து செல்கின்றேன். நான் இங்கு கோ ரவுட்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன். கோ ரவுட்டர் என்பது கோ ரவுட்டர் டாட் பேக்கேஜிலிருந்து வருகின்றது. நாங்கள் இந்த பேக்கேஜினை முன்னர் இன்ஸ்டால் செய்தோம். இவ்வாறு நாங்கள் ரூட்ஸ் அனைத்தையும் செட்டப் செய்ய வேண்டும். நான் இங்கு ரூட்ஸ் லிஸ்ட் ஒன்றை இவ்வாறு பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது எமது ரூட்ஸின் அனைத்தையும் தயாரிப்போம். இப்பொழுது எமது மெயின் ரவுட்டர் என்பது எமக்கு இருக்கின்ற மெயின் பேஜ் ஆகும். உங்களுக்கு நாங்கள் இங்கு தயாரித்த பேஜஸிற்கு சென்ற பின்னர் இங்கு இருக்கும் மெயின் ஸ்கிரீன் எமக்கு இருக்கின்ற இனிஷியல் ரவுட்டர் ஆகும் என்பது நினைவில் இருக்கும். அல்லது எமக்கு இருக்கின்ற இனிஷியல் லொகேஷன் இந்த மெயின் ஸ்கிரீன் ஆகும். நான் ஆரம்பத்தில் எனது இனிஷியல் லொகேஷனினை டிஃபைன் செய்கின்றேன். நான் இனிஷியல் லொகேஷனாக இங்கு ஹோம் ரவுட்டர் என்று கொடுக்கின்றேன். இப்பொழுது அதற்கு தேவையான கோ ரூட்டினை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு எவ்வாறு ரூட் ஒன்றினை தயாரிப்பது என்று தெரியும். கோ ரூட் ஒன்றை இவ்வாறு தயாரிக்கின்றோம். நான் பாத்தினை இந்த இனிஷியல் லொகேஷனுக்கு கொடுக்கின்றேன். அதன் பிறகு நாங்கள் ரூட்ஸ் நேம் அனைத்தையும் கன்ஃபிகர் செய்வோம். நான் இங்கு ரவுட்டரின் உள்ளே சென்று புதிய ஃபைல் ஒன்றை தயாரிக்கின்றேன். ரூட் நேம்ஸ் என்று அதற்கு பெயர் கொடுக்கின்றேன். ரூட் நேம்ஸ் டாட். நான் கிளாஸ் ஒன்றை ரூட் நேம்ஸ் என்று தயாரிக்கின்றேன். நான் இப்பொழுது எனது ஹோமின் ரூட்டினை தயாரிக்கின்றேன். ஸ்டாட்டிக் கன்ஸ்ட் ஸ்ட்ரிங். நான் இங்கு ஹோமினை எமது மெயின் பேஜாக கொடுக்கின்றேன். நான் மெயின் பேஜ் என்று இங்கு கொடுக்கின்றேன். நாங்கள் மெயின் பேஜ் என்று அழைக்கின்றோம். மெயின் பேஜ் சமனாகும். நான் இங்கு ரூட்டினை இவ்வாறு அமைக்கின்றேன். அதன் பிறகு ரவுட்டரினை உள்ளே செல்லுங்கள். நீங்கள் இப்பொழுது இதன் நேமினை கொடுக்க முடியும். நீங்கள் நேமாக எமது ரூட் நேம் கிளாஸில் இருந்து மெயின் பேஜ் நேமினை பெறலாம். அதன் பிறகு எமது பில்டரினை இணைக்க வேண்டும். உங்களுக்கு பில்டருக்கு கண்டெக்ஸ்ட் மற்றும் ஸ்டேட்டினை பாஸ் செய்ய முடியும். எனக்கு இங்கு நார்மலி எமது மெயின் ஸ்க்ரீனை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நீங்கள் மெயின் ஸ்க்ரீன் இம்போர்ட் ஆனதா என்று நன்றாக பாருங்கள். நீங்கள் இங்கே எமது மெயின் ஸ்க்ரீன் இப்பொழுது இம்போர்ட் ஆகியுள்ளதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இதனை சேவ் செய்து ரீஃப்ரெஷ் செய்தாலும் பயனில்லை. நாங்கள் மெயின் டாட்டில் எமது கன்ஃபிகரேஷனினை மாற்ற வேண்டும். உங்களுக்கு நாங்கள் எமது மெயின் டாட்டினை ரவுட்டரிலிருந்து எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும் என்பது தெரியும். எக்ஸ்டெண்ட் செய்த பிறகு இதனுள்ளே இவ்வாறு ஹோம் என்ற ப்ராப்பர்ட்டி இல்லை. இதில் இருப்பது ரவுட்டர் கன்ஃபிக் ஆகும். நான் ரவுட்டர் கன்ஃபிகினை இவ்வாறு கொடுக்கின்றேன். இந்த விடயங்களை நான் முன்னர் கூறினேன். நாங்கள் இப்பொழுது எமது ரவுட்டர் கிளாஸில் ரவுட்டர் கன்ஃபிக் இனை தயாரித்துள்ளோம். உங்களுக்கு ரவுட்டர் கிளாஸில் நான் ரவுட்டரினை தயாரித்தேன் என்பது நினைவிருக்கும். நான் இவ்வாறு ரவுட்டர் கன்ஃபிகினை குறிக்கின்றேன். இப்பொழுது எனக்கு இந்த மெயின் ஸ்கிரீன் இம்போர்ட் தேவையில்லை. நாங்கள் இதனை இங்கிருந்து நீக்குகின்றேன். நான் இப்பொழுது எனது அப்ளிகேஷனினை ரீஸ்டார்ட் செய்கின்றேன். கோ ரவுட்டரினை செட்டப் செய்கின்ற பொழுது ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இங்கு மெயின் கன்ஃபிகரேஷன் அனைத்தையும் மாற்றியுள்ளோம். இங்கு ரீஸ்டார்ட் ஆனாலும் பெரிய மாற்றம் இருக்காது. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது மெயின் பேஜிற்கே நேவிகேஷனினை செட்டப் செய்துள்ளோம். இங்கு எந்த இஷ்யூவும் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். டீபக் கன்சோலில் ஏதேனும் இஷ்யூ வருகின்றதா என்று பாருங்கள். நீங்கள் எந்த இஷ்யூவும் இல்லை என்பதை பார்க்கலாம். எமக்கு இப்பொழுது எமது அப்ளிகேஷனின் மெயின் பேஜ் ரெண்டர் ஆகி உள்ளது. இப்பொழுது எனக்கு எனது ஹோம் பேஜின் யூஐயினை தயாரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஹோம் பேஜ் யூஐயினை காண்பித்தால் இந்த யூஐயினையே ஹோம் பேஜிற்கு இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஃபில்டர்ஸினை கிரியேட் செய்து கொள்வோம். அதன் பிறகு இந்த டேட்டாவினை கிரியேட் செய்ய வேண்டும். நாங்கள் என்டிட்டிஸ் 3ற்கான மாடல்ஸ் 3ஐயும் இப்பொழுது கிரியேட் செய்துள்ளோம் என்பது நினைவிருக்கும். இப்பொழுது இதற்கான ப்ரொவைடர்ஸினை செட்டப் செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஃபில்டர்ஸினை இணைத்து இந்த லோகோ மற்றும் அந்த விடயங்களை ஆரம்பத்தில் எமது அப்ளிகேஷனிற்கு இம்போர்ட் செய்து கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனின் லோகோவினை நீங்கள் எமது ஜிட்ஹப் ரெபோசிட்டரிக்கு சென்றால் பெறலாம். நீங்கள் விரும்பிய லோகோவினை இதற்கு யூஸ் செய்ய முடியும். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை.
அது உங்கள் விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்துங்கள். நான் இப்பொழுது அப்ளிகேஷனிற்கு யூஸ் செய்யும் லோகோவினை இமேஜஸ் என்ற ஃபோல்டரின் உள்ளே கொடுத்துள்ளேன். நான் இந்த மெடிடேஷன் PNGயினை எமது அப்ளிகேஷனின் லோகோவாக யூஸ் செய்கின்றேன். நீங்கள் விரும்பிய லோகோவினை யூஸ் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது எமது ஹோம் பேஜிற்கு செல்வோம். நான் ஆரம்பத்தில் இங்கு அசட்ஸின் இமேஜ் ஃபோல்டரினை எமது PubSpec YAMLற்கு சென்று கன்ஃபிகர் செய்கின்றேன். இங்கு இப்பொழுது ஐக்கன்ஸ் ஃபோல்டர் மாத்திரம் இருக்கின்றது. நான் இங்கு இமேஜஸ் ஃபோல்டரினையும் இணைத்து சேவ் செய்கின்றேன். pubget ரன் ஆக வேண்டும். இப்பொழுது pubget ரன் ஆனது, எந்த இஷ்யூவும் ஒன்றும் இல்லை. நான் இதனை க்ளோஸ் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது எமது ஹோம் பேஜினை தயாரிக்க போகின்றோம். நான் இங்கு ஹோம் பேஜினை ஓப்பன் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இந்த ஹோம் பேஜில் ஆரம்பத்தில் எமக்கு இருக்கின்ற அப்பார் போன்றவற்றை கன்ஃபிகர் செய்து இந்த லோகோவினை இணைத்து அவற்றை ஷேப்பாக தயாரிப்போம். நான் இப்பொழுது இங்கு ஸ்கேஃபோல்டரின் உள்ளே இருக்கின்ற விடயங்களை இவ்வாறு நீக்குகின்றேன். அண்ட் நான் எனது ஸ்கேஃபோல்டினை விஜெட் மூலம் இவ்வாறு ரப் செய்கின்றேன். ரப் வித் விஜெட். நான் ஸ்கேஃபோல்டின் உள்ளே உள்ளவற்றை நீக்குகின்றேன். எனக்கு இப்பொழுது ஸ்கேஃபோல்டின் பாடி தேவையாகும். எனக்கு ஆப் பார் தேவையில்லை. நான் ஆப் பாரினை பாடியின் உள்ளே தயாரிக்கின்றேன். நான் இதனை சேஃப் ஏரியாவின் உள்ளே ரப் செய்கின்றேன். அப்பொழுது இதனை எமக்கு எளிதாக செய்ய முடியும். ஏனென்றால் அப்பொழுது எமக்கு நோட்டிஃபிகேஷன் ஐக்கன்ஸுக்கு அல்லது கேமராவிற்கு இது ஹைட் ஆகாது. நாங்கள் சேஃப் ஏரியாவிற்கு ஆரம்பத்தில் சைல்டு ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் சைல்டாக சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவினை பாஸ் செய்கின்றேன். இந்த விஜெட்ஸ் அனைத்தும் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு இந்த விஜெட்ஸ் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்று தெரியும். நான் இப்பொழுது ஆரம்பத்தில் எனது மெயின் காலமினை இவ்வாறு தயாரிக்கின்றேன். காலமின் உள்ளே சில்ட்ரன்களை பாஸ் செய்யலாம். நான் முதல் சில்ட்ரனாக இங்கு எமது அப்ளிகேஷனின் லோகோ மற்றும் மற்ற விடயங்களை ஆரம்பத்தில் இணைக்கின்றேன். நான் இங்கு ஆரம்பத்தில் ரோ ஒன்றை இணைக்கின்றேன். ஏனென்றால் ரோவின் உள்ளே இந்த விடயங்கள் ஆட் ஆக வேண்டும். நான் இங்கு இமேஜினை காண்பித்தால் இங்கு இமேஜ் மற்றும் இங்கு இருக்கின்ற டைட்டில் ரோவாக இருக்கின்றதை பார்க்கலாம். ரோவின் உள்ளே சில்ட்ரன்களை இணைக்கலாம். நான் ஆரம்பத்தில் எனது அசெட் இமேஜினை இணைக்க வேண்டும். image.asset. உங்களுக்கு நாங்கள் இங்கு இருக்கின்ற மெடிடேட் ஐக்கனினை யூஸ் செய்ய வேண்டும் என்பது தெரியும். நான் அசெட் பாத்தினை காப்பி செய்கின்றேன். இங்கிருந்து காப்பி செய்து இந்த அசெட் பாத்திற்கு இணையுங்கள். நாங்கள் இதனை சரியாக PubSpec YAMLல் செட்டப் செய்தோம். நீங்கள் இதனை இணைத்த பிறகு இப்பொழுது இமேஜ் ஆட் ஆகின்றதை பார்க்கலாம். இப்பொழுது இதற்கு சிறிய மாற்றங்கள் செய்ய வேண்டும். நான் இங்கு இமேஜஸிற்கு வந்து ஆரம்பத்தில் கமா கொடுக்கின்றேன். அதன் பிறகு இந்த இமேஜிற்கு வித் ஒன்றை செட்டப் செய்கின்றேன். நான் வித்தினை மெயின் குவரியாக கொடுக்கின்றேன். மீடியா குவரி டாட் ஆஃப் கண்டெக்ஸ்டினை பெறுங்கள். கண்டெக்ஸ்டின் சைஸினை பெறலாம். எனக்கு இங்கு வித் தேவையாகும். நான் இந்த இமேஜின் வித்தினை 0.09 கொடுக்கின்றேன். நீங்கள் எனக்கு தேவையான அளவிற்கு இப்பொழுது லோகோ சிறியதாகி உள்ளதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இந்த முழுமையான காலமினை பேடிங் விஜெட் கொண்டு ரேப் செய்கின்றேன். நீங்கள் ரேப் வித் பேடிங்கினை பார்க்கலாம். சிமெட்ரிக் பேடிங் இதற்கு பொருந்தும். நான் இங்கு சிமெட்ரிக் பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். எனக்கு எக்ஸ் டிரெக்ஷன், அதாவது ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் பேடிங் தேவையாகும். நான் ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் 10 அளவில் பேடிங் கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது அது அட் ஆகியுள்ளதனை பார்க்கலாம். எனக்கு இப்பொழுது இமேஜிற்கு கீழே எனது டெக்ஸ்ட் தேவையாகும். நான் ஆரம்பத்தில் சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை இணைக்கின்றேன். நான் சைஸ்டு பாக்ஸின் வித்தினை 10 கொடுக்கின்றேன். அதன் பிறகு நார்மல் டெக்ஸ்ட் விஜெட் தேவையாகும். இதற்கு எனது ஆப்பின் பெயரை கொடுக்கின்றேன், மெடிடேட்டர். நீங்கள் விரும்பிய பெயரை கொடுக்க முடியும். நான் ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் டிஃபைன் செய்த டெக்ஸ்ட் ஸ்டைல்களை விடவும் இங்கு வேறு ஸ்டைல் யூஸ் செய்யப்பட போகிறது. நான் இந்த ஸ்டைலினை இங்கு மாத்திரம் யூஸ் செய்வதால் இங்கு தனியாக ஸ்டைலிங்காக டிஃபைன் செய்யவில்லை. பட் நீங்கள் விரும்பினால் இந்த இஷ்யூவும் இல்லை. நான் இங்கு ஃபாண்ட் சைஸினை 29 என கொடுக்கின்றேன். நாங்கள் ஃபாண்ட் வெயிட்டினை போல்டாக கொடுப்போம். நீங்கள் ஃபாண்ட் வெயிட், போல்ட் மற்றும் கலரினை அப் கலர்ஸில் யூஸ் செய்யலாம். எனக்கு எமது பிரைமரி பர்பிள் கலர் தேவையாகும். அப் கலர்ஸில் பிரைமரி பர்பிள் கலரினை யூஸ் செய்வோம்.
இதனை கன்ஸ்டன்ட் ஒன்றாக டிஃபைன் செய்யலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. இப்பொழுது ஆப்பின் டைட்டில் ஆட் செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் அடுத்து எதனை கொடுக்க வேண்டும் என்றால், இங்கு செலக்டட் கேட்டகரி டு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் என்பதையே இப்பொழுது கொடுக்க வேண்டும். இப்பொழுது அதையும் கொடுப்போம். நாங்கள் எமது கோடிற்கு செல்வோம். இது எமது ரோவாகும். இப்பொழுது எனக்கு ரோவில் இருந்து வெளியே வர வேண்டும். நாங்கள் கமா ஒன்றை கொடுத்து ரோவில் இருந்து வெளியே வந்து இங்கே சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுப்போம். நான் இங்கே கன்ஸ்ட் சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுப்பேன். நான் சைஸ்டு பாக்ஸின் ஹைட்டினை பெரிய ஹைட்டாக 20 கொடுப்பேன். இதனை சேவ் செய்யவும். இப்பொழுது கீழே மற்றொரு டெக்ஸ்ட் விஜெட்டினை ஆட் செய்ய வேண்டும். நான் இங்கே செலக்ட் கேட்டகரி டு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் என்று கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது டைட்டில் அட் ஆகியுள்ளதனை பார்க்கலாம். நான் இங்கே ஸ்டைலிங் ஒன்றை கொடுப்பேன். நான் ஆப் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு சென்று ஆப்ஸ் டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸில் டிஃபைன் செய்த எமது சப்டைட்டில் ஸ்டைலினை இதற்கு கொடுப்பேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சப்டைட்டில் ஸ்டைல் அட் ஆகி உள்ளது. எனக்கு கலர் போன்று இதில் சிறிய மாற்றங்கள் செய்ய வேண்டும். இங்கே காப்பி வித் நீங்கள் ஆப் கலர்ஸில் கலரினை மாற்றலாம். இதற்கு பிரைமரி டார்க் ப்ளூவினை கொடுப்பேன். இந்த அளவு சரியானதாகும். இங்கே பெரிய மாற்றம் தெரியாது, ஆனால் அந்த கலரில் சிறிய மாற்றம் இருக்கின்றது. இப்பொழுது இந்த அனைத்தையும் இந்த லைனில் அலைன் செய்யலாம். நீங்கள் மேலே வந்து காலமின் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட் ஆக கொடுங்கள். அப்பொழுது ஸ்டார்ட்டிற்கு அலைன் ஆகும். நீங்கள் இப்பொழுது இவை அனைத்தும் ஸ்டார்ட்டிற்கு அலைன் ஆகியுள்ளதை பார்க்கலாம். எமக்கு இப்பொழுது அந்த ஃபில்டர்ஸினை கொடுக்க வேண்டும். நான் காண்பித்தால் இங்கே இருக்கின்ற இந்த ஃபில்டர்ஸினை கொடுக்கலாம். எமக்கு இந்த ஃபில்டர்ஸினை கொடுக்கின்ற பொழுது இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய தனியாக விஜெட் ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது அந்த விஜெட் எது என்பதை பார்க்கலாம். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த விஜெட்கள் அல்லது இந்த ஃபில்டர் பட்டன்ஸிற்கு பின்னால் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று ஆட் செய்யப்பட்டிருக்கின்றதனை பார்க்கலாம். அதனால் நாங்கள் ஆரம்பத்தில் கண்டெய்னர் ஒன்றை கொடுப்போம். நான் இங்கே வந்து இதனை ஜூம் அவுட் செய்கின்றேன். இந்த அளவிற்கு எடுத்துக்கொள்வோம். நான் இங்கே சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுப்பேன். இந்த டெக்ஸ்டிற்கு கீழேயும் இதனை காப்பி செய்து சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுப்பேன். நான் ஹைட்டினை 10 கொடுத்தால் போதுமானதாகும். இப்பொழுது கண்டெய்னர் ஒன்றை கொடுப்பேன். கண்டெய்னரின் ஹைட்டினை 50 கொடுப்பேன். நான் டெக்கரேஷனினை கொடுப்பேன். டெக்கரேஷன் என்பது உங்களுக்கு அறிந்தபடி பாக்ஸ் டெக்கரேஷனாக இருக்க வேண்டும். இங்கே கமா ஒன்று இருந்தால் போதுமானதாகும். கலருக்கு ஆப் கலர்ஸிற்கு வந்து பிரைமரி பர்பிள் கலரினை கொடுப்பேன். நான் பர்பிள் கலரிலிருந்து ஒப்பாசிட்டியினை குறைப்பேன். வித் ஒப்பாசிட்டி 0.3 போன்று இதற்கு யூஸ் செய்வேன். இப்பொழுது எனக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 10 போன்று கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது எமது அந்த பேக்ரவுண்ட் ஆட் செய்யப்பட்டிருக்கின்றதனை பார்க்கலாம். நான் இப்பொழுது இதனுள்ளே இந்த ஐட்டம்ஸினை பிளேஸ் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த விஜெட்டினை ஃபில்டர் சிப் என்று அழைக்கின்றோம். இதில் டிஃபால்ட் ஆக பல்வேறு விடயங்கள் ப்ரீடிஃபைன்டாக வரும். அது எமக்கு மிகவும் எளிதானதாகும். எமக்கு மேனுவலி ஒவ்வொரு கோடினையும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு இப்பொழுது இதனை எவ்வாறு யூஸ் செய்வது என்று கூறுகின்றேன். நாங்கள் இதனை ஃபுல் ஸ்க்ரீனாக கொடுப்போம். நாங்கள் இப்பொழுது சிப்ஸினை எமது ஃபில்டர் சிப்ஸினை கொடுப்போம். நான் இங்கே சைல்டு ப்ராப்பர்ட்டியின் கீழ் கொடுப்பேன். நான் எவ்வாறு கொடுக்கின்றேன் என்பதை கூறுகின்றேன். நான் ஆரம்பத்தில் பேடிங் ஒன்றை இதற்கு கொடுப்பேன். பேடிங்கின் உள்ளே பேடிங்கினை கொடுப்பேன். நாங்கள் அனைத்து டிரெக்ஷனிலும் எட்ஜ் இன்செட்ஸ் ஆல் பயன்படுத்தலாம். நான் 8 போன்ற பேடிங்கினை இப்பொழுது கொடுப்பேன். நீங்கள் இதனை கன்ஸ்டன்ட் ஒன்றாக டிஃபைன் செய்ய முடியும். நீங்கள் இப்பொழுது பேடிங்கின் உள்ளே சைல்டு மூலம் பாஸ் செய்யலாம். நான் இதனை சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ ஒன்றின் உள்ளே பாஸ் செய்கின்றேன். ஏனென்றால் எனக்கு இது ஸ்க்ரோல் ஆக வேண்டும். இவ்வாறு ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் ஆக வேண்டும். நீங்கள் இதனை சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவில் ரப் செய்யலாம். நான் இவ்வாறு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவாக ரப் செய்கின்றேன். இதனுள்ளே நீங்கள் ஸ்க்ரோல் ஆக வேண்டிய டிரெக்ஷனினை ஸ்க்ரோல் டிரெக்ஷன் ப்ராப்பர்ட்டி மூலம் கொடுக்கலாம்.
எனக்கு இது ஹொரிசாண்டல் ஆக்சிஸில், அதாவது எக்ஸ் அச்சில் கிடை அச்சில் ஸ்க்ரோலாக வேண்டும். நீங்கள் இப்பொழுது இதில் ரோ ஒன்றை கொடுக்க முடியும். ஏனென்றால் இந்த சிப்ஸினை இந்த முறையில் ஒரே கிடையச்சில் ஒன்றன் பிறகு ஒன்று கொடுக்க வேண்டும். அதனால் எனக்கு பொருத்தமான லேஅவுட் விஜெட் என்பது ரோ ஆகும். நான் இவ்வாறு ரோ ஒன்றை கொடுப்பேன். உங்களுக்கு எனக்கு ரோவில் சில்ட்ரனினை பாஸ் செய்ய முடியும் என்று தெரியும். நாங்கள் ஆரம்பத்தில் சில்ட்ரனாக ஃபில்டர் சிப்களை யூஸ் செய்கின்றோம். நான் இவ்வாறு ஃபில்டர் சிப் விஜெட்டினை கொடுப்பேன். ஃபில்டர் சிப்பின் லேபிள் என்பது இங்கே டிஸ்பிளே ஆகும் வார்த்தையாகும். நீங்கள் ஹோவர் செய்தால் விஜெட் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று காணலாம். நான் இதனை டெஸ்ட் விஜெட்டினுள்ளே கொடுப்பேன். நான் இங்கே ஆல் என்று கொடுப்பேன். அடுத்து இங்கே ஆன் செலக்டட் என்று ஒன்று இருக்கின்றது. நீங்கள் அப்பொழுது இந்த ஆன் செலக்டட் மெத்தட் மூலமே இந்த சிப்பினை செலக்ட் செய்த பிறகு ரன் ஆக வேண்டிய ஃபங்க்ஷனினை ரன் செய்யலாம். நான் இப்பொழுது அந்த மெத்தடினை எம்டியாக வைத்திருப்போம். ஆன் செலக்டட் என்பதை இப்பொழுது எம்டியாக வைத்திருப்பேன். எவ்வாறு எம்டி ஃபங்க்ஷன் ஒன்றாக டிஃபைன் செய்வோம். இப்பொழுது எமுலேட்டரினை பார்த்தால் நீங்கள் ஆட் செய்த ஆரம்ப சிப் காணப்படும். ஃபில்டர் சிப், இதன் கலர்ஸினை மாற்றவும் முடியும். நான் கலர்ஸினை எவ்வாறு மாற்றுவது என்பதை பின்னர் காண்பிப்பேன். எமக்கு ஆரம்பத்தில் இந்த லாஜிக்கினை இம்ப்ளிமெண்ட் செய்தால் மிகவும் எளிதாக இருக்கும். அதனால் அந்த விடயங்களை நான் பின்னர் காண்பிப்பேன். நான் இதனை கன்ஸ்டன்ட் ஒன்றாக டிஃபைன் செய்கின்றேன். எனக்கு மேலும் ஃபில்டர் சிப்ஸ் 3 தேவையாகும். இது மெடிடேஷனுக்காகும், இது மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் இது எமது ஸ்லீப் எக்ஸசைசஸிற்காகும். நீங்கள் இப்பொழுது இதனை மாற்ற முடியும் என்பதை பார்க்கலாம். 2வது மைண்ட்ஃபுல்னஸ் ஆகும் மற்றும் 3வது மெடிடேஷன் ஆகும். நான் இங்கே மெடிடேஷன் என்பதை கொடுப்பேன் மற்றும் நீங்கள் 4வதை நினைவில் வைத்திருப்பீர்கள். அது எமது ஸ்லீப் ஸ்டோரேஜ் ஃபில்டர் ஆகும். அதனையும் இங்கே பேஸ்ட் செய்வேன். இவற்றை கொடுத்து சேவ் செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது அவை ஆட் செய்யப்பட்டுள்ளதனை பார்க்கலாம். இதனை ஸ்க்ரோல் செய்யவும் முடியும். இந்த சிப்ஸ் 4ற்கும் இடைவெளி ஆட் செய்தால் சிறந்ததாகும். அதனால் நான் இங்கே சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை, கன்ஸ்ட் சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுப்பேன். நான் இங்கே வித்தினை கொடுப்பேன். வித்தினை இப்பொழுது 8 போன்று கொடுப்போம். எனக்கு இதே அளவிலான சைஸ்டு பாக்ஸ் இங்கேயும் தேவையாகும். நான் இதனை காப்பி செய்து இங்கே பேஸ்ட் செய்வேன். இப்பொழுது சேவ் செய்து பாருங்கள். நீங்கள் சிறிய இடைவெளி ஆட் ஆகின்றதனை பார்க்கலாம். இந்த அளவு சரியானதாகும். நாங்கள் இவற்றை செலக்ட் செய்த பிறகு என்ன நடைபெற வேண்டும் என்பதையே இந்த ஆன் செலக்டட் ஃபங்க்ஷனிற்கு அல்லது மெத்தடிற்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது அந்த விடயங்களை செய்ய தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் இங்கே டேட்டாவினை டிஸ்பிளே செய்த பிறகு ஃபில்டர்ஸ்னிங் ஆட் செய்ய வேண்டும். நீங்கள் இப்பொழுது டேட்டாவினை டிஸ்பிளே செய்யும் முன்னர் நாங்கள் டேட்டாவினை டிஸ்பிளே செய்யும் பொழுது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் மூலம் செய்வோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் இங்கே ஃபில்டர்ஸுடன் இந்த விடயங்கள் மாறுகின்றன. அதனால் நாங்கள் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டினை சரியாக செட்டப் செய்ய வேண்டும். அதாவது ப்ரொவைடர்ஸினை இவ்வாறு தயாரிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது கோ ரவுட்டரினை கன்ஃபிகர் செய்து எமது ஹோம் பேஜில் அந்த ஃபில்டர் சிப்ஸினை எவ்வாறு கொடுப்பது என்பதை பார்த்தோம். இந்த ஃபில்டர் சிப்ஸில் இன்னும் அனைத்து ஃபீல்ட்ஸினை இம்ப்ளிமெண்ட் செய்யவில்லை. உங்களுக்கு ஃபில்டர் ஒன்றை செலக்ட் செய்த பிறகு அது செலக்ட் ஆக வேண்டும் என்பது தெரியும். மேலும் டேட்டாவினை யூசருக்கு காண்பிக்க வேண்டும். நாங்கள் அந்த டேட்டாவினை காண்பிக்க அடுத்த செக்ஷனில் ட்ரை செய்ய வேண்டும். உங்களுக்கு டேட்டாவினை காண்பிக்கின்ற பொழுது இவ்வாறு ஃபில்டர்ஸுடன் வேலை செய்ய வேண்டும் என்றால் எமது ஹோம் பேஜ் ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் எமக்கு ஸ்டேட்டினை ரீபில்ட் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் எமது ஹோம் பேஜ் மூலம் இந்த விடயங்களை தயாரிக்க வேண்டும் என்றால் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் ஒன்றிற்கு செல்ல வேண்டும். நாங்கள் அதற்காக ஃப்ளட்டர் ப்ரொவைடர் பேக்கேஜினை இன்ஸ்டால் செய்தோம். இந்த விடயங்களில் எந்த கேள்வியும் இல்லை என்றால் அடுத்த செக்ஷனில் மெடிடேஷன் டேட்டா மற்றும் டேட்டாக்களுக்கான ப்ரொவைடர்ஸினை ஆரம்பத்தில் செட்டப் செய்ய வேண்டும். அடுத்த செக்ஷனில் எமது ப்ரொவைடர்ஸினை எவ்வாறு சரியாக செட்டப் செய்வது என்பதை பார்ப்போம்.